மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை இந்த மாவட்டங்களை சார்ந்த மக்கள் பாதிக்கப்படுகிற, பல வகையிலும் பாதிக்கப்படுகிற மக்கள் நான் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்தை தேடி வருவார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வெளியே ஒரு மரத்தின் நிழலில் நில்லுங்கள் என்று சொல்லி வைப்பது வழக்கம். அங்கே ஒரு கரும்புச்சாறு கடை உண்டு. அந்த கடைக்காரர்களிடம் என்னை தேடி வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கரும்புச்சாறு கொடுத்து விட்டு நோட்டிலே எழுதி வை, உனக்கு நான் பின்னால் தருகிறேன் என்று சொல்லி வைப்பேன். என்னுடைய வேலையை முடித்துவிட்டு இடையிடையே வெளியே வந்து மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவர்களுக்கு வழிகாட்டுவதுதான் என் தொடக்க கால பணி. எந்த நோக்கமும் கிடையாது. எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற ஆசையோ, எம்பி ஆக வேண்டும் என்ற ஆசையோ, பதவி பவிசு கிடைக்கும் என்கிற கனவோ கற்பனையோ துளியும் இல்லாத காலம் அந்த காலம். அரசு பணியில் இருந்து கொண்டே அப்போது நான் பெற்ற சம்பளத்தை கொண்டு சுவரொட்டி அடிக்கவும், தொண்டறிக்கைகளை சிடவும், போராட்டங்களை நடத்துவதற்கான செலவுகளை சமாளிக்கவும், நான் தங்கியிருந்த அறைக்கு வாடகை தரவும், என்னை தேடி வருகிற அனைவருக்கும் சமைத்து தரவும், அப்படி அந்த சம்பளத்தை நான் முழுமையாக பயன்படுத்தி கொண்டேன். ஊர் புதிது, மண் புதிது, மக்கள் புதிது, அந்த சூழல் புதிது. யாரும் தெரிந்த முகமில்லை, பழகிய முகமில்லை. என்னுடைய 27 வயது வரையில் நான் சென்னையிலேயே இருந்து பழக்கப்பட்டு விட்டேன். 17 வயதில் சென்னைக்கு வந்தேன். 27 வயது வரையில் சென்னையில் இருந்து மாநில கல்லூரியிலே பட்டம் பயின்றேன். சென்னை பல்கலைக்கழகத்திலே முதுகலை பயின்றேன். சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றேன். அதன் பிறகு எனக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைத்தது. அதையொட்டி மதுரைக்கு போனவன் தான். இப்படி என் வாழ்க்கை மாறி போனது. தலித் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாத போது அம்பேத்கரை தெரியும். தலித் அரசியல் தெரியாது, தலித் இலக்கியம் தெரியாது, தலித் பண்பாடு தெரியாது, தலித் கலை தெரியாது, தலித் விடுதலை தெரியாது. தோழர்களே, அப்படி தொடங்கிய என் தொடக்க கால வாழ்வு தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று தீர்க்கமாக முடிவெடுத்த வாழ்வாகத்தான் இருந்தது. இந்த எளிய மக்களுக்கு எதிராக இழிவுகளும் வன்கொடுமைகளும் ஒரே நேரத்தில் இந்த சமூகத்தில் தொடர் தாக்குதல்களாக இருந்து வந்தன. ஒப்பீட்டளவிலே வட மாவட்டங்களில் இல்லாத அளவுக்கு தென் மாவட்டங்களில் காண முடிந்தது. சாதியை சொல்லி இழிவு செய்கிறான் என்பதை கடந்து தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துகிறான், படுகொலை செய்கிறான், சொத்துக்களை சூறையாடுகிறான், கணவன் முன்னாள் மனைவியை மானபங்கப்படுத்துகிறான், பிள்ளைகளை அடிக்கிறான், வயது முதிர்ந்தவர்களை தாக்குகிறான், காட்டுமிராண்டித்தனமான வன்முறை வெறியாட்டங்கள் நடக்கின்றன. அரசு, காவல்துறை, வருவாய்த்துறை கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறது. லேசாக திமிரினால் கூட திமிருகிற பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு போடுகிற வன்கொடுமை, அரச வன்கொடுமை தலைவிரித்தாடியது. இதையெல்லாம் கண்டு பொறுக்க முடியாத நாம் அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று முழங்க தொடங்கினேன். காவல்துறையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உன் மீது தாக்குதல் தொடுக்கிற போது நீ ஏன் பயந்து பின்வாங்கி ஓடுகிறாய்? உன் தெருவுக்குள்ளே 10 பேர் நுழைந்து உன் குடிசைகளை கொளுத்து விட்டு சிராய்ப்பு இல்லாமல் போகிறானே, அது ஏன்? எப்படி? ஏன் அதையெல்லாம் நீ வேடிக்கை பார்க்கிறாய், பின்வாங்கி ஓடுகிறாய் என்று நான் ஆவேசப்பட்டேன். எரிமலையாய் குமுறி எழுந்தேன். என் வசனங்களை அல்லது வாசகங்களை பார்த்த தம்பிகள், ஆடு மாடு மேய்ப்பவர்கள், தென்னை மரம் ஏறி சுத்தம் செய்கிறவர்கள், கட்டிட வேலை செய்கிறவர்கள், கம்பி கட்டுகிறவர்கள், கொத்தால் சித்தால் வேலை செய்யக்கூடியவர்கள், விவசாய கூலிகளாக இருந்தவர்கள் என்னை தேடி வந்தார்கள், நாடி வந்தார்கள்.
இந்த பிரச்சனைகளை சொன்னார்கள். நான் எழுதி கொடுக்கிற அந்த வாசகங்களை சுவரொட்டிகளாக அச்சிட்டு ஒட்டினார்கள். போய் அடிச்சு ஒட்டுன்னு சொல்ல மாட்டான், நானே போய் பிரஸ்ல இருந்து அந்த வாசகத்தை அடிச்சு இப்படிதான் சுவரொட்டி வடிவமைக்கணும், இப்படி எழுத்துக்கள் இருக்க வேண்டும், இந்த முழக்கம் இப்படி இருக்க வேண்டும், இந்த பங்க்சுவேஷன் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் விடிய விடிய நானே அந்த அச்சகத்தில் இன்று அந்த வேலையை பார்ப்பேன். விடியற் காலை 2 மணிக்கு சுவரொட்டிகள் கிடைக்கும். அதன் பிறகு பசையை காய்ச்சி எடுத்துக்கொண்டு மதுரை வீதிகளில் வீதி வீதியாக சென்று ஒட்டுவோம். ஓடுகிற பேருந்துகள் 6 மணிக்கு மேல் 8 மணி வரையில் ஓடுகிற பேருந்துகளில் அதை ஒட்டுவோம். அங்குள்ள அம்பேத்கர் இயக்க தலைவர்களை எல்லாம் சந்தித்து ஒருங்கிணைத்து கூட்டமைப்பு என்கிற பெயரால் பேரணிகளை நடத்தி இருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அப்போதெல்லாம் தேர்தல் அரசியல் பக்கம் அடியெடுத்து வைப்போம் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. ஏப்ரல் 14 என்றால் சிறுத்தைகள் அணிவகுப்பு. கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிறார், அது சித்திரை திருவிழா. நீ கள்ளழகருக்கு நடத்துகிற சிறுவிழா சித்திரை திருவிழா என்றால் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற திருவிழாவும் சித்திரை திருவிழாதான். ஏனென்றால் அம்பேத்கர் பிறந்தது ஏப்ரல் 14. ஏப்ரல் 14 என்றால் அது சித்திரை 1. எனவே அம்பேத்கர் பிறந்த நாள் விழாவை சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா என்று நான் கொண்டாட தொடங்கினேன். மதுரை வீதிகளில் சிறுத்தைகள் அணிவகுப்பு என்று எழுதி ஒட்டினேன். விழிப்பாய் இரு, நெருப்பாய் எழு என்று முழக்கம் எழுப்பினேன். இப்படி இந்த மக்களை உசுப்பினேன். தேர்தல் அரசியல் பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை. அப்படி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இன்றைக்கு புறப்படுகிற போதே முதலமைச்சர் என்கிற கனவோடு பலர் புறப்படுகிறார்கள். கட்சி தொடங்குவதற்கு முன்பே இவர்தான் முதலமைச்சர் என்று ஊடகங்கள் தூக்கி பிடிக்கின்றன. மக்களிடம் செல்லாமல், மக்களுடைய வேர்வையை பார்க்காமல், அவர்கள் சிந்துகிற ரத்தத்தை பார்க்காமல், கண்ணீரை துடைக்காமல், கால் வலிக்க நடக்காமல், தூக்கத்தை தொலைக்காமல், பசி கிடக்காமல், அவமானங்களை சந்திக்காமல், மணிக்கணக்கிலே நிற்காமல், போராடாமல், பயணிக்காமல் பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்ததுமே முதலமைச்சராக வேண்டும் என்று இப்போதெல்லாம் வெளியே வருகிறார்கள். தோழர்களே, 10 ஆண்டு காலம் இப்படி இந்த மக்களின் அவலங்களை எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு அவர்களுக்காக போராட்டங்களை கட்டமைத்து, அதனால் அரசு ஊழியராக இருந்த என்னை சஸ்பெண்ட் செய்து தூக்கி அடித்தார்கள். மதுரையில் இருந்து கோவைக்கு, கோவையில் இருந்து சென்னைக்கு, சென்னைக்கு வந்த பிறகு சஸ்பென்ஷன். 2.5 ஆண்டுகள் நான் ஒரு பொய் வழக்கிலே பதவி இழந்து அரை சம்பளம் பெற்றுக்கொண்டு ஊர் ஊராய் சுற்றினேன். அப்போது சொன்னேன், முழு சம்பளம் வாங்கிய போது என்னால் ஊர் முழுவதும் நாடு முழுவதும் செல்ல முடியவில்லை, ஏனென்றால் அரசு பணியில் இருந்ததால். இப்போது சஸ்பெண்ட் செய்து இடைநீக்கம் செய்து அரை சம்பளமும் தந்திருக்கிறீர்கள், நல்லதாகிவிட்டது. நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு இதுதான் வாகாக இருக்கிறது, வசதியாக இருக்கிறது என்று ஒரு நாள் மார்த்தாண்டம், அடுத்த நாள் பாண்டிச்சேரி, அடுத்த நாள் கோயம்புத்தூர், அடுத்த நாள் தருமபுரி, இப்படி தமிழ்நாடு முழுவதும் சுற்றித் திரிகிற வாய்ப்பை அந்த 2.5 ஆண்டுகளில் நான் பெற்றேன். சென்னைக்கும் அதன் பிறகுதான் அமைப்பு வந்தது, கடலூர் மாவட்டத்திற்கும் அதன் பிறகுதான் அமைப்பு வந்தது. 95 திட்டக்குடி படுகொலைக்கு பிறகுதான் வட மாவட்டங்களுக்கே இயக்கம் வந்தது. 10 ஆண்டு காலம் இப்படி நாம் பயணித்த போது மேலவளவு படுகொலை தேர்தல் தொடர்பாக சிந்திக்க வைத்தது. உள்ளாட்சி தேர்தலிலே மேலவளவு கிராமத்திலே முருகேசன் தனியாக போட்டியிட்ட நிலையிலே அவனை படுகொலை செய்தார்கள். அப்போதுதான் நாம் தேர்தலை புறக்கணித்து மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு விடுவதா? நாம் தேர்தலை புறக்கணித்தாலும் மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதில்லை. குடிசையை கொளுத்துகிறவனுக்கே இவர்கள் ஓட்டு போடுகிறார்கள் விவரம் தெரியாமல். சாதியை சொல்லி இழிவுபடுத்துகிறவனையே தேர்ந்தெடுக்கிறார்கள் விவரம் தெரியாமல். யாருக்கு வாக்களிப்பது என்று கூட இந்த சமூகத்திற்கு தெரியவில்லை.
எவன் எதிரி என்று கூட உணர முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். அதிகாரத்தை பற்றிய எந்த புரிதலும் இல்லை. அதிகாரம் வேண்டும், அதை சுவைக்க வேண்டும் என்கிற நுகர்வுணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தோழர்களே நாம் மாற்றி சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று விழுப்புரத்திலே கூடிய மாநில செயற்குழுவில் 1998 மேலவளவு படுகொலை 1997 மேலவளவு முருகேசன் படுகொலையை கண்டித்து சென்னையிலே மாபெரும் பேரணி. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு இயக்கத்தை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. வரலாறு காணாத பேரணி, சென்னையை குலுக்கிய பேரணி, ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்த பேரணி, அதிகார வர்க்கத்தை அதிர வைத்த பேரணி, அரசியல் அரங்கில் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அன்றைக்கு இயக்கமாக இருந்த காலத்தில் நாம் சென்னையிலே நடத்திய பேரணி. எண்ணற்ற பல பேரணிகள். புளியங்குடி படுகொலையை கண்டித்து கோட்டையை நோக்கி பேரணி போயிருக்கிறோம். இந்த மேலவளவு படுகொலையை கண்டித்து சென்னையில் மட்டுமல்ல, மதுரை மேலூரிலும் எனது தலைமையிலே பேரணி நடந்தது. துப்பாக்கி சூடு வரையில் போனது. தடியடி நடத்தினார்கள் சிறுத்தைகள் மீது. அதன் பிறகுதான் 98, 99, 98 காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஏன் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், தேர்தலை புறக்கணிப்பதால் நம்மை நக்சல்வாதிகள் என்று காவல்துறையினர் சந்தேகப்படுகிறார்கள், தேர்தலை புறக்கணிப்பதால் நம்மை விடுதலை புலிகளோடு தொடர்புடைய தீவிரவாத இயக்கம் என்று சந்தேகப்படுகிறார்கள், தேர்தலை புறக்கணிப்பதால் மக்களும் நம்மை அச்சத்தோடு பார்க்கிறார்கள், அந்நியப்பட்டு நிற்கிறார்கள், தேர்தலை புறக்கணிப்பதால் ஓட்டு போட விரும்புகிற மக்களுக்கு நம்மால் வழிகாட்ட முடியாமல் இருக்கிறது. எனவே நம்முடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று கருதி விழுப்புரத்தில் கூடிய செயற்குழுவிலே, மாநில செயற்குழுவிலே கொண்ட கொள்கையில் உறுதியை காட்டுவோம், தேவையெனில் கொள்கை மாறாமல் உத்தியை மாற்றுவோம் என்ற முழக்கத்தை நான் முன்வைத்தேன். தேர்தலில் பங்கேற்பது, தேர்தலில் பங்கேற்க கூடாது என்பது ஒரு கோட்பாடு அல்ல, அது ஒரு உத்தி. ஆகவே நாம் எந்த கொள்கையை, கோட்பாட்டை உள்வாங்கி இருக்கிறோமோ, சாதி ஒழிப்பு அரசியலை உள்வாங்கி இருக்கிறோமோ, அதில் நாம் உறுதியாக நிற்போம். அதே வேளையில் தேர்தலை புறக்கணிப்பதை கைவிட்டு தேர்தலில் பங்கேற்போம் என்ற முடிவுக்கு வருகிறோம். மேலவளவிலேயே முருகேசனுக்கு வாக்களியுங்கள், வேலை செய்யுங்கள் என்று நான் இயக்க தோழர்களை, ஆற்றல் அரசு போன்ற தோழர்களை கேட்டுக்கொண்டேன். களத்திற்கே போனார்கள், முருகேசனுக்கு ஆதரவு தந்தார்கள். முருகேசன் அப்போது திமுக பிரதிநிதியாக இருந்தார். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அருமை தோழர்களே, 98 அந்த முடிவெடுத்துதான் 99 தேர்தல் அரசியலுக்கு வருகிறோம். அந்த 10 ஆண்டு காலம் நெருப்பாற்றில் நீந்திய காலம். அந்த 10 ஆண்டு காலம் விவரிக்க முடியாத அளவுக்கு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்த காலம். இந்த 10 ஆண்டு காலம் உறக்கத்தை தொலைத்து மக்களோடு உறவாடிய காலம், போராடிய காலம், ரத்தம் சிந்திய காலம், மக்களோடு மக்களாக கண்ணீர் வடித்த காலம், ஆட்சியாளர்களுக்கும் சாதி வெறியர்களுக்கும் எதிராக மக்களை அணிதிரட்டி பல்வேறு பேரணிகளையும் போராட்டங்களையும் முன்னெடுத்த காலம். இந்த 10 ஆண்டு கால அனுபவத்தை பக்கம் பக்கமாக எழுத முடியும். அதை இன்றைக்கு கூட என்னால் விவரிக்க முடியாது. அதை எண்ணி பார்த்தால் நான் உணர்ச்சி வயப்படுவேன். 1999 நாம் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைப்பது என்று முடிவெடுத்து தனித்து ஒரே ஒரு தொகுதியில் அல்லது 2 தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலிலே வேட்பாளர்களை நிறுத்துவது என்ற முடிவை எடுத்தோம். அப்போது நான் அரசு ஊழியராக இருந்தேன், அறிவியல் உதவியாளராக இருந்தேன், சென்னையில் பணியாற்றிக் கொண்டிருந்தேன்.
தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் கூட என் மனம் ஒவ்வவில்லை, அதை ஏற்கவில்லை. ஏதோ ஒரு நெருடல் என்னை வதைத்துக் கொண்டே இருந்தது. நாம் எடுத்த முடிவு சரியில்லை என்று எனக்குள் ஒரு வலி இருந்து கொண்டே இருந்தது. அதனாலும் என்னால் உறங்க முடியாத நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் மூப்பனார் மூன்றாவது அணியை கட்டமைப்பதற்கான ஒரு நெருக்கடியில் இருந்தார். அவருடைய அந்த நிலைப்பாடுதான் நம்மை அவரோடு இணைத்துக் கொள்வதற்கான சூழலை உருவாக்கியது. நீங்கள் தேர்தலுக்கு வர முடிவெடுத்து விட்ட பிறகு ஏன் தயங்குகிறீர்கள்? தனியே நின்று என்ன செய்ய போகிறீர்கள்? எங்களோடு வாருங்கள் என்று மூப்பனாரை அழைத்து பேசிய பிறகுதான் தோழர்களே 1999 ஆண்டு மே மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்கிற பெயரிலேயே தேர்தலை முதலாக நாம் சந்தித்தோம். தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று சொன்ன திருமாவளவனே தேர்தல் களத்தில் வேட்பாளராக இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் தலைகீழாக மாறியது. மூப்பனார் அப்போது 5 தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகளுக்கு தந்தார். எனக்கு அப்போது அதன் வலிமை தெரியவில்லை. தேர்தல் அரசியலில் 5 தொகுதிகளில் முதலில் போட்டியிடுவது என்பது எவ்வளவு வலிமை வாய்ந்தது, எதிர்கால அரசியலுக்கு அது எந்த அளவுக்கு பயன்படும் என்பதை என்னால் யூகித்தறிய முடியாத நேரம். நானே போய் 3 தொகுதிகளை திருப்பி தந்துவிட்டு 2 தொகுதிகளை போதும் என்று பெற்றுக்கொண்டேன். இந்த 2 தொகுதிகளில் நான் போட்டியிடுவதில்லை என்று உறுதியாக இருந்தேன். மூப்பனார் என்னை அழைத்து சொன்னார், இந்த தேர்தல் அரசியலுக்கு நீங்கள் வந்ததற்கு பொருள் இருக்க வேண்டுமானால் நீங்கள் வேட்பாளராக நிற்க வேண்டும், இல்லை என்றால் அது பயனில்லை என்று சொன்னார். சிதம்பரம் தொகுதியிலே பெரியவர் இளைய பெருமாள் கேட்கிறார், நீங்கள் நிற்பதாக இருந்தால் உங்களுக்கு அதை தருகிறோம், இல்லை என்றால் நாங்கள் இளைய பெருமாள் அவர்களுக்கு தந்து விடுவோம். ஆனால் என்னுடைய விருப்பம் நீங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வேட்பாளராக நில்லுங்கள் என்று என்னை அறிவுறுத்தினார், எனக்கு அறிவுரை சொன்னார். அப்போதும் என் மனம் ஒப்பவில்லை, வேண்டாம் என்று தான் தவிர்த்தேன். ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்தேன். அவர் கட்டாயப்படுத்திய பிறகு அப்போது இயக்குனராக இருந்தவர் நல்வாய்ப்பாக, உனக்கு நான் ராஜினாமா தரமாட்டேன், உன் மீது விசாரணை இருக்கிறது என்று மறுதளித்தார். எனக்கு மகிழ்ச்சியாக போய்விட்டது. அதை போய் மறுபடியும் நான் மூப்பனாரிடத்திலே சொன்னேன், என்னுடைய ரிசைனேஷன் பதவி விலகலை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், எனவே என்னை வற்புறுத்த வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் அவர் விட்டபாடு இல்லை. உடனே உள்துறை செயலாளருக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு திருமாவளவன் ரிசைனேஷனை உடனே நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அடுத்த 10 நிமிடத்தில் எனக்கு தகவல் வருகிறது, இயக்குனர் அழைக்கிறார் வாருங்கள் என்று. நான் போய் மறுபடி எழுதி கொடுத்து விட்டு பதவியில் இருந்து வெளியேறிவிட்டு ஒரு வேட்பாளராக போய் சிதம்பரத்திலே நின்றேன். அருமை தோழர்களே, அதை மட்டும் ஒரு காவியமாக எழுத முடியும். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நான் வேட்பாளராக போய் நின்றதை ஒரு இலக்கிய படைப்பாளராக இருந்தால் காவியமாக எழுதுவார். ஒரு அரசியல் கட்டுரையாளராக இருந்தால் வால்யூமாக அதை எழுத முடியும், பகுதி பகுதியாக பாகமாக எழுத முடியும். தமிழக அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு தொகுதியில் தேர்தல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அவ்வளவு கடுமையான எதிர்ப்பு, வரலாறு காணாத எழுச்சி, விடிய விடிய தேர்தல் பிரச்சாரம், 15 நாள் இடைவெளிதான். மூப்பனார் தலைமையிலே சிதம்பரத்தில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்ஜிஆர் இங்கே வந்தபோது எப்படி ஒரு எழுச்சி இருந்ததோ அதே எழுச்சியை இப்போது 25 ஆண்டுகளுக்கு பின்னால் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். அதே மேடையில் மூப்பனார் சொன்னார், நான் பொது வாழ்க்கையில் இத்தனை 10 ஆண்டுகள் இருந்து விட்டேன், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு எழுச்சிகரமான இளைஞர் பட்டாளத்தை பார்த்ததில்லை, பொதுக்கூட்டத்தை நான் பார்த்ததில்லை என்று பேசினார்.
பத்திரிகைகளில் எழுதினார்கள், ஆருத்ரா தரிசனத்திற்குத்தான் சிதம்பரம் திணறும். ஆனால் திருமாவளவன் நடத்திய பொதுக்கூட்டத்திலே சிதம்பரம் திணறியது ஆருத்ரா தரிசன விழாவை போல் அது இருந்தது என்று சொன்னார்கள். அந்த கூட்டத்தின் எழுச்சியை பார்த்துவிட்டு அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் அவரோடு கூட்டணியில் இருந்தவர்களும் மிகப்பெரிய வன்முறையை, வெளிப்படையான வன்முறையை காவல்துறையின் ஒத்துழைப்போடு நடத்தினார்கள். தேர்தல் நடக்கிறதா, வன்முறை வெறியாட்டம் நடக்கிறதா என்று வித்தியாசம் பார்க்க முடியாத அளவுக்கு திரும்புகிற திசையெல்லாம் தீப்பிடித்து எரிகிறது. குடிசைகள் கொளுத்தப்படுகின்றன. வாக்களிக்க போகிற மக்கள் எல்லாம் தாக்கப்படுகிறார்கள். இளைஞர்கள் வெட்டப்படுகிறார்கள். விரல் போய்விட்டது. கெண்டைக்காலை வெட்டி விட்டார்கள். கணுக்கையை மணிக்கட்டு வெட்டி விட்டார்கள். தலையில் காயம், முகத்தில் காயம். நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் காயப்பட்டார்கள். திருமாவளவனுக்கா ஓட்டு போட்டீர்கள்? திருமாவளவனுக்கா ஓட்டு போடுகிறீர்கள்? ஒரு நாள் முழுவதும் வன்முறை வெறியாட்டம் நடந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் கல்வீச்சு. சிறுத்தைகளின் வண்டிகளை பார்த்தால் தாக்குதல். ஒட்டுமொத்த சிதம்பரம் தொகுதியே ரணகலமாகிவிட்டது. அங்கே நான் வடித்த கண்ணீரை டெல்லி வரையில் கொண்டு போய் சேர்த்தேன். ஒரு நாள், 2 நாள் அல்ல, பல நாள் நான் அழுது கொண்டே இருந்தேன். தோற்று போனதற்காக அல்ல, என் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களின் குடிசைகளை கொளுத்து விட்டார்களே, தாக்குதல் நடத்தி விட்டார்களே, இளைஞர்களை வெட்டி காயப்படுத்தி விட்டார்களே, சாதி வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார்களே என்ற கவலை. பிரச்சாரம் செய்ய தெரியவில்லை, வாக்கு சேகரிக்க தெரியவில்லை. வெறுமென கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் சிதம்பரத்திலே கொண்டு போய் என்னை விட்டு விட்டார்கள். 10 மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்கிறான் போலீஸ். மக்கள் அதை ஏற்கவில்லை. 4 மணிக்கு 5 மணி வரையில் பிரச்சாரம். 5 மணிக்கு மேல் நான் போய் படுக்க முடியாது. குளித்துவிட்டு உடனே துணியை மாற்றிக்கொண்டு தயாராக வேண்டும். வண்டியில் நின்று கொண்டேதான் பல நாள் தூங்கினேன். ஓட்டு கேட்டுக்கொண்டே தூங்கி விழிந்து கொண்டே பிரச்சாரம் செய்தேன். வாக்கு எண்ணிக்கையின் போது அன்றைக்கு நாம் மோப்பனாருடைய சின்னமான சைக்கிள் சின்னத்திலே நின்ற நிலையில் மக்களே தங்கள் சொந்த செலவிலே ஆங்காங்கே சைக்கிளை எடுத்து மரத்தின் உச்சியிலே கட்டி வைத்தார்கள். வீதியின் வாசலிலே கட்டி வைத்தார்கள். இது திருமாவளவன் கோட்டை, யாரும் உள்ளே நுழையாதீர்கள் என்றார்கள். சைக்கிள் சின்னத்திற்கே எங்கள் வாக்கு என்று வேறு சின்னங்களுக்கு வாக்கு கேட்டு வந்தவர்களை விரட்டி அடித்தார்கள். அப்படி ஒரு எழுச்சிகரமான தேர்தல் தமிழ்நாட்டு வரலாற்றில் அதற்கு முன்னும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதற்கு பின்னும் இதுவரையில் நடந்ததில்லை. ஆத்திரப்பட்ட போட்டியாளர்கள், நம்மை எதிர்த்து நின்றவர்கள் சாதியை பயன்படுத்தி வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டு மிகப்பெரிய பாதிப்பை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தினார்கள். தோழர்களே, நான் வந்து அழுது கொண்டே தொலைபேசியில் பேட்டி கொடுத்து விட்டு KR நாராயணன் குடியரசுத் தலைவராக இருந்த நிலையில் அவரை போய் சந்தித்து மனு கொடுப்பதற்காக மோப்பனார் அவர்களோடு டெல்லிக்கு சென்று முதல் முறையாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள் அடியெடுத்து வைத்தேன். ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்தேன். புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உள்வாங்கிய ஒரு அம்பேத்கரிய சிந்தனையாளராக இருந்த KR நாராயணன் என்னை தோளோடு அணைத்துக் கொண்டு ஆறுதல் சொன்னார். அரசியல் இப்படித்தான் இருக்கும், தைரியமாக இருங்கள், ஒரு நாள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார்.